ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு சரி நான் வந்துட்டு பார்த்தாக்கா பசங்க வந்து ரொம்ப டயர்டாகுது. நானுங்க சரி இருங்கடா உங்களுக்கு அப்படி ஒரு பக்கம் பால் வச்சுட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன்னு வீட்டை ஆல்ரெடி அம்மா ஒரு முறை வந்து முறுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருங்களேன். என்னடா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. யோகித்து ரொம்ப டல்லாக சோகமாக உக்காண்டான். சரி உக்காந்துடுறா கண்ணாண்ணா. அதுக்குள்ள கரண்ட் வேற போயிடுச்சு. நேரமானன்னு தெரில. தினேஷ் அப்படியே வந்து உட்காந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்து 2 பேரும் முறுக்கு சாப்பிட்டுருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டே இருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு டக்குன்னு கொண்டுட்டு வரேன். சரியா? ஒரு பக்கம் பால் வச்சுட்ருக்கேன், இந்த சைடு அப்படியே வடைச்சட்டியை வச்சுட்ருக்கேன். சரி இவங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தா மாவை காணும். சரி வாங்கடா இருங்கடா, இட்லி மாவுனா எடுத்து உங்களுக்கு ஒரு போண்டாவை போட்டு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துன்னு வரேன். இருங்க நான். இவனுங்க சொன்னானுங்க நீ கரண்ட் ஆஃப் ஆகிட்டு செய்ய மாட்டேன். ஏய் இருடா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மாவு எடுத்துட்டு வந்துட்டேன். இட்லி மாவு கொஞ்சமாக, ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே, அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு. கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் வந்து சோடா மாவுலாம் சேர்க்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் இதுவே ஆல்ரெடி வந்து உளுந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கும். அதனால சோடா மாவுலாம் எப்பவுமே போட மாட்டேன். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. தினேஷ்லாம் தோசை மாதிரி சுட போறீங்களா? தோசை இல்லை, அப்படியே குட்டியாக போண்டா போட்டு கொடுத்துறோம். போண்டானா இப்படி எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுத்துறோம். ஏன்னா வந்தோடனே இப்போ பார்த்தா மாவு இல்லை, கடல மாவு ஏதாச்சும் பஜ்ஜி செய்யலான்னு பார்த்தா சரி கூட ஏதோ ஒன்று இருக்கிறது. கலக்கி வச்ச மாவை அப்படியே குட்டி குட்டி உருண்டையா பால்ஸா அப்படியே எண்ணெயில விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய்க்கான், லைட்டாக தான் காஞ்சிது. பரவாயில்ல, கரண்ட் வேற இல்லை. இவனுக்கு சொன்னானுங்க நீ செய்யவே மாட்டேன், ஏய் இருங்கப்பா செஞ்சு தரேன்னு. ஒரு பக்கம் எண்ணெயில பாரு மாவு அப்படி குதிக்கிறாரு. வருமா நல்லா? நல்லா வரும்டா, நான் செஞ்சிருக்கேன்டா. டேஸ்ட் நல்லா இருக்கும்ல? ஆமா, எங்க அம்மா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி செய்வாங்க. வாழைப்பழம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. யோகித்துக்கு வந்து பூஸ்ட், தினேஷ் வந்து பூஸ்ட் குடிக்க மாட்டாரு, அதனால அவருக்கு லைட்டா காஃபி போட்டு கொடுப்பேன். ஹார்லிக்ஸ்க்கு இது குடிட்டானா குடிக்க மாட்டான். நான் எப்பவுமே அதாம குடிக்கிறேனே. அது குடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கரண்ட் பண்ணாட வேலை செய்யறேன் பாரு. எஸ் எஸ் எஸ். ரொம்ப ஏன்னா மத்தியானம் உங்களுக்கு இட்லி குத்தமிச்சுட்டாங்க, எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். ஓகே. ஏய் நல்லா கலரா வந்துக்குது. இன்னும் கலர் வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். கிறிஸ்பி. அம்மா எவ்வளவு போதுமா கலரு? உள்ள வேணும் அப்போ. ஓ ஓகே, அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். வந்து நம்ம ஒரு மந்தர் போட்டோனே. என்ன மந்தர் போட்டேன்? ஓம் த்ரீம் த்ரூம் திராம்னு போட்டோனே வந்துருச்சு. ஆமா. எப்படி இரு, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே. இது நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குதா? ஏய் கலர் வந்துச்சு. ஆமா, லைட் ப்ரௌன் லைக் திங்க் சோ. எஸ். இப்போ பார்க்கும்போதே செம்மையா இருக்குது. ஒன்று அப்படியே இப்போ அம்மா தொட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. நீ பண்ணும்போதே அந்த சவுண்ட் வருது பாரு. ஆமாம்மா. ஸோ அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா வந்துக்குதுன்னு அர்த்தம். ஆமா. இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டாக்கா செம்மையா இருக்கும். சாஸ் இல்ல, ஈவினிங்கா காஃபி குடிச்சிடுங்க அவ்வளவுதான். ஓகே. நான் போண்டா எடுத்துன்னு வரங்காலையும் சரி இவனுங்களுக்கு முதல்ல பால் எடுத்து வந்து ஆற்றி வச்சலான்னு சொல்லிட்டு பால் ஆற்றி வச்சேன். பால் குடிக்கிறானுங்க. போண்டா வேணாவா? அப்போ இந்தா போண்டா எடுத்துக்கோங்க. ஒன்று சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். சூடாகுது, எல்லாமே சூடாக தான் இருக்கும். இப்போ தானே செஞ்சுட்டு வந்தேன். ஓகே. உண்மையாக உளுந்த போண்டா மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இட்லிக்கு உளுந்தும் போடுறீங்க இல்லைங்களா, அதனால வந்து அந்த அரிசியும் உளுந்தும் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்று எடுத்து புட்டு காமியா. உள்ள சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். எதுக்கு தேங்க்யூ? நீங்கள் மத்தியானம் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல வச்சு தான் இப்போ செஞ்சேன். எனக்கே கூட பசிக்குது, நான் கூட சாப்பிட போகிறேன். எப்படி நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக எனக்கே ரொம்ப பசி. நான் சாப்பிட்டு காமிப்பேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த சவுண்டு அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு டயர்ட்லாம் போன பிறகு அதுக்கப்புறமா தான் ஃபேஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து இவங்களுக்கு எதாவது செய்யணும், நைட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும். இன்றைக்கி அவங்க ஒரு நேரத்தில் நினைப்போம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே ஒரு நேரத்தில் வந்து நான் அப்படியே படுத்துருவேன். இன்றைக்கி வந்து எனக்கே ரொம்ப பசி, ஈவினிங் எத்தனை நாள் செய்கிறானுங்கம்மா, ஈவினிங் ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கம்மான்னு.
வர வழியில் வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருவேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நேரத்தில் வந்து உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, நம்மளுக்கே கூட உடம்பு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரி வாங்கடா இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதை செஞ்சுட்டோம். ஈஸியாகவும் இருக்கும். இது டக்குன்னு ஒரு பக்கம் பால் ஆற்றினோமா ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா ரொம்ப புளிப்பான மாவு, அதாவது ஒரு 4 நாள் 5 நாள் அரைச்சி வச்ச மாவுலாம் வந்து நல்லா இருக்காது. நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் நான் முந்தின நாள் தான் அரைச்சேன். சரி அதனால் இது ஞாபகம் வந்ததுனால செஞ்சேன். இல்லை இவனுங்களுக்கு வாங்கிட்டு வந்தால் ஸ்நாக்ஸாக கொடுத்துருப்பேன். சாப்பிடுங்க அப்போ. அம்மா நல்லா இருமா என்னங்க சாப்பிடு நல்லா தாங்க. சூப்பரா இது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறது. டேய் எத்தனையோ முறை செஞ்சு கொடுத்துறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்கிறான். நான் பிரேக்குக்கலாம்டோ உளுந்து அரைச்சும் செய்வேன். இந்த மாதிரி எப்பயாச்சும் டைம் இல்லை, நம்மகிட்ட ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, எந்த பிஸ்கெட்டு நம்கின் எதுவுமே இல்லாத போது இதை தான் செஞ்சு கொடுத்து நம்ம போய் பேசுகிறான் பாருங்க. நம்ம டீ கடையெல்லாம் குடிப்போம் இல்லைங்களா, எப்போவுமே வந்து டீ கடைக்கு போனாக்கா நான் இவர்கிட்ட வந்து வடை இல்லைனாக்கா பஜ்ஜி எதுனா கேட்பேன். இன்றைக்கி வீட்டிலே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் போட்டுட்டு டீ குடிச்சிக்கிட்டே டீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் போண்டா அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து நல்லா அந்த காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் தான் க்ரோத் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டில் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்டோன்னாக்கா அந்த டயர்டே நம்மளுக்கு தெரியாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யாராவது செஞ்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். நம்மளுக்கு யாரும் இல்லைன்னும் போது நம்மளே பார்த்துக்கணும் தான் வேலையெல்லாம். அதனால் வந்து பொருட்படுத்தாமல் கரடன் செஞ்சு இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பாருங்களேன். அந்த கொஞ்சம் டீ அது கூட ஏதாச்சும் சாப்பிட்டாவே கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் சரி வாங்க போகலாம். இதெல்லாம் கழுவின்னு வந்துட்டேன். வந்த பிறகும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா வந்து ஈவினிங் நம்ம எப்போவுமே வந்து அந்த மைண்டு செட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும்னு நினச்சினாவே வந்து அதே ஃப்ரெஷ் மைண்டாகவே இருக்கும். இவனுங்களும் உட்காந்து படித்தானுங்க. அப்பா கடவுளே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே பாருங்களேன். யோகித்து நம்ம படிச்சுனுக்கிறேன். ஓகே யோகித்துக்கு நாளைக்கு சோஷியலு, தினேஷுக்கு ஹிந்தி. உட்காந்து கடகரன்னு படிச்சிடுங்க. அம்மா எனக்கு இது வரைக்கும் கேட்டாங்க முதல்ல. சரி படிச்சிடுங்க. கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கும் வந்து டின்னர் வந்து மதியமே பசிது நானுங்க. சாயங்காலம் இந்த ஸ்நாக்ஸ் வேறு செஞ்சு கொடுத்தேன்னா சரி பரவாயில்ல விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரைஸு கொஞ்சோண்டு தால் மட்டும் செஞ்சுட்டேன். தால் இன்னும் வந்து தாளிக்கல. சரி கொஞ்ச நேரம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தால் வந்து செஞ்சுக்கலாம். டெய்லியுமே வந்து சப்பாத்தி செஞ்சுட்டே இருப்பேனா, அதனால சரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாதம் தான் செஞ்சுட்ருக்கேன். ரைஸ் குக்கரில் ஒரு பக்கம் வச்சுட்டு பருப்பு ஒரு பக்கம் போட்டுருக்கேன். இவனுங்களாண்ட உட்காரும் போது நம்ம அங்கே போக முடியாது இல்லைங்களா, சப்பாத்தியில் செஞ்சு அங்கே நின்றுட்டுருக்கணும். சரி டெய்லி இல்லைனா எனக்கு தான் ஒரு நாள் சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சாதமும் கூட அதுக்கு வந்து பருப்பு வந்து இந்த தோலோடு இருக்கிற மிக்ஸ்டு பருப்பு போட்டு வைக்கலாம் தால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டுருக்கேன். அதை தாளிச்சிட்டு போட்டு இப்போ முடிச்சுட்டு ஒரு வழியாக இவங்களை வந்து படிக்க வச்சுனாவே எனக்கு வந்து ஒரு பாதி வேலை ஆன மாதிரி. இன்றைக்கி வந்து ஆக்டிவாக எண்ணத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிச்சிடலாம் வேலையை. முக்கியமாக இன்றைக்கி சாதம் எதுக்கு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி வந்து என்னால் மென்று சாப்பிட முடியல. இங்கே பாருங்களேன், தெரியுதான்னு தெரியல, தெரியும் ஃபுல்லாக வந்து அப்படியே அச்சரம் வந்துட்டுருக்குங்க. என்னால் சாப்பிட முடியல, இதெல்லாம் வலிக்குது. சரி என்னால் வந்து மென்று சாப்பிட முடியாது, என்னுடைய சுயநலமும் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி சாதம் செஞ்சேன். பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃபன் ஐட்டம் தான். ஏன்னா காலையிலேயே இன்றைக்கி மதியம் செஞ்சதுனால வந்து என்னால் சாப்பிடும்போது தான் இன்றைக்கி இட்லியே செஞ்சேன். சரி கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் குழைய வேக வச்சிட்டேனாக்கா பருப்பு கொஞ்சம் காரமாக ஒரே ஒரு மிளகா மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை செஞ்சேங்க. நான் யோகித்து நான் போயிட்டு தால் தாளிச்சிட்டு வரக்குள்ள அவன் கொஞ்ச நேரம் பச்சு நான் சரி போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை தூங்கிக்கிறான். யோகித்து ஏதோ ஆமாம் சாமி, ஐயோ ஏதோ அம்மா அவனை எழுப்புடா. எதுவும் இல்லை, ரைஸ் கொஞ்சம் இது பருப்பு போட்டு தோலோடு செஞ்சு பட்டரெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்துனுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டோம். இவனுக்கு வந்தேன்னா தால்லாம் கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சு தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல விடுப்பா, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். குழந்தைங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு vlog இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.